ஒருத்தன் கத்தியத்தை குத்துறான். சரி, குத்தனவன் செத்து போயிட்டான். குத்தனவன் குடும்பம் கெட்டு போச்சு. உன் குடும்பம் நான் ஓஹோ நான் வாழ போகுது. நீ ஜெயிலுக்கு போனாலும் உன் குடும்பம் கடை தானடா போகுது. அவனும் வாழல, நீயும் வாழல. இன்னும் இதுல பயன் கண்ட நீ சிந்திச்சு பாருங்க. ஒருத்தரை கொன்னு என்ன பயன்? ஒருத்தரை முடிஞ்சா வாழ வைக்கலாம், முடியலையா விலகி நின்றுலாம். அழிச்சு யார் அழிச்சும் யாரும் வாழ்ந்தது இங்க சரித்திரமே கிடையாது. பெரிய பெரிய மன்னர்லாம் ஒரு மன்னர் அழிச்சுக்கணுமா? எவன் நின்னாங்க? எல்லாரும் ஒரு நாள் போய்தான் ஆகணும். மனித வாழ்வு பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நன்மையை செய்ததுனால தான் நான் சொல்றேன், மனுஷன்றவன் கொடுத்து வாழறோம், மிருகன்றது எடுத்து வாழறதுன்னு. கொடுத்து வாழ தெரிஞ்சதுன்னாவே அவன் மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம். எடுத்து வாழ தெரிஞ்சதுனாவே அவன் மனம் மிருகத்தனமா போதுன்னு அர்த்தம். யார் ஆயிடுச்சும் யாரும் இங்க நிரந்தரமா வாழ போறதில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போக கூடாது. நான் எல்லாரும் சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்.